அப்பா அண்ணே மாமா அப்பா அண்ணே அண்ணே அப்பா 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 மாமா அண்ணே மாமா அத்தை கவலைப்படாதீங்க அத்தை, நான் காப்பாத்திடுவேன். என் அப்பா என் உயிர், என் வாழ்க்கை. இத காப்பாத்தலன்னா டாக்டர் ஆனதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அப்பா சிஸ்டர், அந்த டிபிபி ரெடி பண்ணுங்க. அண்ணே அப்பா அண்ணே 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 அப்பா அண்ணே அப்பா அண்ணே அப்பா அண்ணே 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 காப்பாத்திடுவேன் அத்தை. இவரை காப்பாத்துப்பா. எல்லாரையும் காப்பாத்தி விட்ட, உங்க அப்பாவை காப்பாத்தி விடுப்பா. எங்க அண்ணனை காப்பாத்தி விடுறா. அண்ணே 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 என்னண்ணே என்னாச்சுண்ணே? நீங்க இல்லன்னா நான் இல்லையா அண்ணே? அண்ணே அண்ணே உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதண்ணே. என் மருமகன் காப்பாத்திடுவான். கவலைப்படாதீங்க அண்ணே, தைரியமா இருங்க. கவலைப்படாதீங்க அண்ணே. அப்பா அப்பா மாமா உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது மாமா, நீங்க பொழைச்சிருவீங்க மாமா. அருண் உங்களை காப்பாத்திடுவா மாமா. மாமா அருண் எத்தனை பேரை காப்பாத்திருக்கான், உங்களை விட்டுருவானா மாமா? அருண் உங்களை காப்பாத்திடுவா மாமா. அம்மா மாமா என்னம்மா பண்றது? நானாவது மனசை தேத்திக்குவேன், அண்ணன் இல்லாத நீ எப்படிம்மா எப்படிம்மா இருப்ப? அருண் 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 ப்ளீஸ் அருண், அருண் காப்பாத்துறா, ஏதாவது பண்ணி மாமாவை காப்பாத்து அருண், ப்ளீஸ் அருண், ப்ளீஸ் அருண். மாமா மாமா அருண் அண்ணன் பொழைச்சி பாருல. அப்பா அப்பா அண்ணே அண்ணே எழுந்துருங்கப்பா. மாமா மாமா அண்ணே மாமா உங்களுக்கு ஒண்ணும் இல்லப்பா, பாருங்கப்பா, அண்ணே உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நான் தானே தங்கச்சி தங்கச்சி அண்ணே தங்கச்சி அண்ணே. என்ன பாருங்க அண்ணே, என்ன பாருங்க அண்ணே. அண்ணே 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 இந்திரா அண்ணே, இந்திரா தோல்ல தூக்கி போட்டு வளர்த்தீங்களே அந்த இந்திரா அண்ணே நிக்கிறேன் உங்க பின்னாடி. பாருங்க அண்ணே, பாருங்க அண்ணே, பாருங்க அண்ணே. உங்க மருமக வந்திருக்க மாமா, உங்க தங்கச்சியோட பையன் வந்திருக்க மாமா. மாமா பாருங்க மாமா, அண்ணே எங்க ரெண்டு பேரையும் ஒரு தடவை பாருங்க மாமா, பாருங்க மாமா. அண்ணே மாமா அண்ணே மாமா எந்திரிங்க அண்ணே. மாமா எழுந்திரிங்க மாமா. மாமா மாமா அம்மா உங்க அண்ணனை எந்திரிக்க சொல்லுங்கம்மா. அண்ணே அண்ணே எழுந்திருங்க அண்ணே, எழுந்திருங்க அண்ணே. அண்ணே மாமா அண்ணே அண்ணே எந்திரிங்க மாமா. எனக்கு ஒண்ணு இல்லம்மா, அண்ணே ஒண்ணு இல்ல.
நான் நல்லா ஆயிட்டேன். மாமா பாத்து. ஆ, நான் நல்லா ஆயிட்டேம்மா. நல்லா ஆயிட்டேன். ஆ, ஆ, காப்பாத்திட்டாமா. என் பையன் காப்பாத்திட்டான். மாமா காப்பாத்திட்டான். மாமா ஆ, ஆ, இப்பதான் மாமா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆ. அண்ணே என் உயிரை நீங்க காப்பாத்திட்டீங்க அண்ணே. என் உயிரை நீங்க காப்பாத்திட்டீங்க. ஆமா, விதிமா, விதி. நடக்க கூடாததெல்லாம் நடந்து போச்சு. நடந்துருச்சு. விட்டுறா. விட்டுரு. நான் இருப்பேம்மா. நான் 100 வருஷம் இருப்பேம்மா. உங்களை யாரையும் கைவிட்டுட்டு போயிட மாட்டேன். அண்ணன் இருப்பேம்மா. அண்ணன் இருப்பேன். ஆ, இருப்பேம்மா. நான் படுங்க அண்ணே, இருப்பேன். படுங்க படுங்க அண்ணே, படுங்க. அப்பா அப்பா ஆ, அப்பா அருண். அண்ணே ஆ, அப்பா பாருங்கப்பா என்ன. ஆ, நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் பரிகாரம் தேடிட்டேன்ப்பா. அருண். அப்பா அப்பா இனிமே நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன்ப்பா. நல்ல புள்ளையா இருப்பேன்ப்பா. உங்க புள்ளையா இருப்பேன்ப்பா. பேசுங்கப்பா, எழுந்துருங்கப்பா. அப்பா எழுந்துருங்கப்பா. அப்பா அண்ணே உங்களுக்கு எதுவும் ஆகாதுப்பா. அப்பா சரிடா, அப்பா, எனக்கு ஒன்றும் ஆகல. ஒண்ணும் ஆகலப்பா. அம்மா. அண்ணே அத்தை, அத்தை, நான் அப்பாவை காப்பாத்திட்டேன். பாத்துக்க பிரசாத், பாத்துக்கங்க அத்தை. நான் பாத்துக்கிறேன். கூடவே இருந்து பாத்துக்கங்க. நான் நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன் அத்தை. அப்பா ஆ, அப்பா அப்பா நான் உடனே வந்துடுறேன்ப்பா. சரிப்பா. அப்பா சரி. ஆ, ஆ, அத்தை பாத்துக்கோங்க அத்தை. பாத்துக்கிறேன்ப்பா. நில்லுடி. எதுக்கு அடிச்ச? அடிப்பண்டி. நீ யாருடி எனக்கு? இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஒரு ஸ்டாஃப். முன்னாடி வேலை செஞ்ச, இப்பவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அவ்வளவுதான். அதுக்கும் மேல உனக்கும் எனக்கும் என்ன உறவு? அருண், தேவையில்லாம பேசாத. தேவையில்லாம அடிச்சுட்ட. இதுக்கான விளைவுகளை நீ சந்திப்ப. ஏய், எங்க அப்பாடி. ஏன் அப்பா? உன்னால மயக்கம் போட்டு விழுந்து ஹார்ட் அட்டாக் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க. அது உன் பிரச்சனை. அத பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? ஏய், அருண், வேண்டாம் அருண். தேவையில்லாம பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்க. பிரச்சனைகளை உங்க அப்பாவுக்கே உருவாக்குனவ நீ. எல்லாம் எனக்கு சாதாரணம். ஏய், நீ ரொம்ப பேசுற. பேசுவேன், பேசதான் செய்வேன். ஏன்னா என் கையில
இந்த ஃபைல் இருக்கு. நான் பேசலனா இது பேசும். இது பேசுனா நீ பேசவே முடியாத. பேசாத. எத்தனை கிட்னி எடுத்திருக்க? எல்லாமே உன்னாலதானடி. ஆ, அது யாருக்குடா தெரியும்? இந்த ஃபைலுக்கு மட்டும்தான் தெரியும். ஜாக்கிரதையாயிரு. ஒண்ணு உங்க அப்பாவை காப்பாத்திக்க, இல்ல உன்னை காப்பாத்திக்க. ரொம்ப மிரட்டின உன்னையும் காப்பாத்திக்க முடியாது, உங்க அப்பாவையும் உன்னால காப்பாத்த முடியாது. உன்னால என் வாழ்க்கையே வீணா போச்சு. வீணா போனதுக்காக இப்ப பனிஷ்மெண்டா எனக்கு? அருண், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. வீணா போனவன் வீணா போனவன் தான். அவன் நல்லவன்னு ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய ஆதாரங்கள் தேவை. ஆனா நீ கெட்டவன்னு ப்ரூவ் பண்றதுக்கு இந்த ஒரு ஆதாரம் போதும். காவியா, நான் உன்னை நம்பி தானே எல்லாமே செஞ்சேன். என்ன நம்பினல, நம்பின மாதிரி நடந்துக்கல, நம்பின மாதிரி நடிச்சிருக்க. உங்க அப்பாவும் அப்படிதான் நடிச்சிருக்காரு. முடிஞ்சா காப்பாத்திக்கோ உங்க அப்பா. ஒரு நல்ல டாக்டரா. அது முடியலன்னு வச்சுக்கோ, நல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னை நான் படிச்சிடுவேன். பாத்துக்கலாமா? வேண்டாம் காவியா, ப்ளீஸ் விளையாடாத. விட்டுரு காவியா, எல்லாத்தையும் மறந்துரு. என்ன பணம் வேணுமோ அதை நான் உனக்கு கொடுத்துடுறேன். ப்ளீஸ், இனிமே என்ன விட்டுரு. காவியா, எதுக்கு நமக்குள்ள பிரச்சனை? நான் எவ்வளவு பணம் உன்கிட்ட கொடுத்துருக்கேன்? எல்லாத்தையும் மறந்துட்டியா? மறக்கல அருண், மறக்கவும் இல்ல. ஆனா எப்போ என் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு முடிவு பண்ணீங்களோ அப்போ காவியா தன் சுயரூபத்தை காட்டிட்டு வெளியில வந்துருவா. காவியா, வேண்டாம் காவியா, உன் சுயரூபத்தை நீ காட்ட வேண்டாம். ஏற்கனவே ஒரு தடவை இப்படி நடந்ததுனாலதான் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தே நான் உன்னை வெளியே அனுப்பிச்சேன். தெரியும்டா, அது தெரியும் எனக்கு. நீ என்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து எதுக்காக வெளியில அனுப்பிச்சேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் எதுக்காக மறுபடியும் உள்ள வந்தேன்னு உனக்கு தெரியுமா? அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நீ நம்பல என்ன? உங்க அப்பா நம்புற மாதிரி நடிச்சாரு, அத நான் நம்பல. இப்ப எல்லாமே வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சா? அவ்வளவுதான். இதுதான்டா வாழ்க்கை. காவியா, என் குடும்பத்துக்கு பெரிய பேர் இருக்கு. ப்ளீஸ், அதை கெடுத்துறாத. இப்ப கும்பிடுறல, இப்ப தெரியுதுல காவியாவோட வலி. காவியானா யாருன்னு அப்ப தெரிஞ்சிருக்கணும்டா. கிள்ளுக்கீரை மாதிரி என்ன தூக்கி போட்டல்ல, ஆனா நான் கிள்ளுக்கீரை இல்லடா. வளர்ற செடி, வளர்ற மரம். என்ன அப்படி தூக்கி போட முடியாது. நான் நல்லவ மாதிரி இருப்பேன், ஆனா கொஞ்சம் கூட நல்லவ கிடையாது. காவியா, உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். நம்பாத. உன்னை யாரு என்ன நம்ப சொன்னாங்க? நான் கேட்டனா? என்ன நம்பன்னு நான் சொன்னனா? இல்லல, தெரியணும்டா.
நிர்வாகங்கிறது நிர்வாகிக்கு தெரியணும். நிர்வாகிக்க தெரியாதவனுக்கு நிர்வாகமே தெரியாது. காவ்யா, என் அப்பாவோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தேறிட்டு வராரு. நீ இன்னொரு மன அழுத்தத்தை எனக்கு கொடுக்காத ப்ளீஸ். சரி, நான் கொடுக்கல. ஆனா நீ என்ன அரைஞ்ச வலி இருக்கே, அதுக்கான தண்டனைன்னு ஒண்ணு இருக்கணும்ல. வேண்டாம் காவ்யா, நான் இதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துடுறேன். அதுக்கப்புறம் நாம 2 பேரும் உட்காந்து பேசுவோம். உட்காந்து பேசுறதுக்கு இனிமே உன்கிட்ட ஒண்ணுமே இல்லடா. நான் முடிவு பண்ணிட்டேன். காவ்யா, காவ்யா, காவ்யா காலி பண்ணிடுவா. உன்னை மட்டும் இல்ல, உன் மொத்த குடும்பத்தையும் அழிச்சிடுவேன். வர்றா? காவ்யா, காவ்யா.